ப்ராபப்ளி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போது இட் இஸ் 224 மில்லியன் அந்த ஒரு ரீல். எனக்கு அதோட வேல்யூ வந்து பெருசா தெரியுதுங்கிறத தாண்டி கை வீசும் காற்றாய் காத்திருப்பே தூக்கவே மாட்டேன்னு சொன்ன ஒரு ஃபாதர் பயந்துக்கிட்டு இல்லை அப்படின்னப்ப வி மேட் ஹிம். அதுக்கப்புறம் அவர் அந்த குழந்தைய கீழே வைக்கவே இல்லை. கடவுளை பார்த்ததில்லை இவளது கண்கள் காட்டுதே. தோல்ல போட்டு தட்டினதுக்கு அப்புறம் என்கிட்ட கொடுக்கும் போது நல்லா பார்த்து பத்திரம் எனக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. Did you notice that? Thank you so much. Please. Okay. என்னோட இறகுகள் கீழே எடுத்து அவங்கள அவ்வளோ பத்திரமா பாதுகாத்து டெலிவரி பண்ணி கையில கொடுக்குற வரைக்கும் வந்து இப்படி வேணா எடுத்துக்கிறேன். அது எனக்கு எடுத்துக்கிறேன். ஃபாதருடன் பேசும்போது கண்டிப்பாக இதில் எங்கள் அப்பா பற்றி நான் பேசியே தீருவேன். எங்கள் அப்பா எங்களை தூக்கி கொஞ்ச நாட்கள் எங்கடா நான் ரொம்ப திட்டு வாங்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ he just came out and said leave it, it's all right. என் பசங்களுக்கு நான் சொல்கிறது அவங்க வருத்தப்பட்டு இருக்கும்போது leave it, it's all right. அதுதான் இப்போ நம்ம ஸ்டைலாக நம்ம லாங்குவேஜில் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பீப்புள்ஸ் ஃபேவரட் டாக்டர் சுகன்யா சரவணகுமார் இருக்காங்க. ஹாய் மேம். ஹாய் சரண்யா, எப்படி இருக்கிறீங்க? ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். பீப்புள்ஸ் ஃபேவரட்னு எனக்கு இப்போ சரண்யா எனக்கு புதுசாக ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சரண்யா. அஃப்கோர்ஸ் நான் சொல்லலைனாலும் நீங்கள் பீப்புள்ஸ் ஃபேவரட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ சரண்யா, உங்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ 2026 ஒரு கிரேட் ஸ்டார்ட் பிகாஸ் அவார்ட்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு சைடு வந்து ஆல்வேஸ் உங்களோட ரீல் எல்லாம் வைரல் ஆகும். இது வந்து ரொம்ப நார்மலான விஷயம் தான் இப்போ நடந்ததுமே. பட் 224 மில்லியன் ப்ராபப்ளி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போது இட் இஸ் 224 மில்லியன் அந்த ஒரு ரீல் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? சரண்யா, நான் உண்மையை சொல்லிட்டோங்களா, எனக்கு அந்த 224 மில்லியன் வியூஸுங்கிறது கூட எனக்கு அதோட வேல்யூ வந்து பெருசா தெரியுதுங்கிறத தாண்டி இன்னைக்கு அந்த அப்பா கரெக்டாக அந்த பேபியை கரெக்டாக மதரிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் மனசுல ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு. பிகாஸ் தூக்கவே மாட்டேன்னு சொன்ன ஒரு ஃபாதர் பயந்துக்கிட்டு இல்லை அப்படின்னப்ப வி மேட் ஹிம். அதுக்கப்புறம் அவர் அந்த குழந்தைய கீழே வைக்கவே இல்லை, அவர் தான் மதரிங் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ அதுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறது எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. சீரியஸாக நாங்கள் இட் வாஸ் அ கேஷுவலான ஒரு கிளிக், அது கேமரா கிளிக்கு. ரொம்ப கேஷுவலாக நம்ம பேபி கொடுக்குறத கேஷுவலாக தானே நம்ம கிளிக் பண்ணுவோம். அவர் நினைக்கல, அவர் ரொம்ப ஷிவர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஹைட் ஆயிட்டாங்க. எனக்கு 224 மில்லியன்னு சொல்கிறது எனக்கு சரி ஓகே, ஐ எம் ஹாப்பி. இட்ஸ் a big thing ஆக்சுவலா. 224 மில்லியன் இன்னைக்கு சாதாரணமான விஷயம் கிடையாதுல்ல. கிடையாதுதான், நானே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அதுக்கு. அண்ட் எஸ், அதுல நாங்க ஏன் வந்து எல்லாருக்கும் அது இமோஷனலி கனெக்ட் ஆச்சு அப்படின்னா, எல்லாத்தையும் தாண்டி நீங்க அவரை ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்குனீங்களே. பிகாஸ் சம்வேர் வந்து ஓகே பயப்படுறாருன்னு கொடுக்காம நீங்களே வச்சுக்காம அவரை ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனுக்கு வந்து இப்படி ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை கைட் பண்ணி அதை வாங்கும் போது நிறைய ஃபாதர்ஸ்க்கு அது கனெக்ட் ஆச்சு. பிகாஸ் யூஸ்வலா சொல்லுவாங்கல்ல மென் அப்படிங்கிறவங்க பிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு, ஆனா ஒரு குழந்தைய ஹோல்ட் பண்ணும் போது அவங்களுக்குள்ள எவ்வளவு பயம் இருக்கு அந்த குழந்தைய தூக்கும் போது அப்படிங்கறது அதை பார்க்கும்போது நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. இல்லை, நானுமே அதை தான் ஃபீல் பண்ணுறேன் சரண்யா. இது வந்து இவங்கள நான் கேமரா கிளிக்ல ஆக்சிடென்டலி ஹேப்பன். பட் இவங்க வந்து ரொம்ப டோட்டலாக திஸ் ஃபாதர் வாஸ் வெரி மச் அஃப்ரைடு. பட் எல்லா ஃபாதர்ஸுமே ஜென்ரலாக ரிசீவ் பண்ணும்போது அவ்வளோ டக்குன்னு ஒரு கேஷுவலாக வாங்கிட மாட்டாங்க. ஒரு பயம் பதட்டம், எங்கே கீழே போட்டுருவோமோ, தலையை தொங்க விட்டுருவோமோ, இல்லைன்னா பேபி ஹெட்டெல்லாம் ஸ்டேபிள் ஆகிருக்காது, எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எந்த பழக்கங்கள் இருந்தால் கூட ஒரு பிஞ்சு குழந்தை இல்லையா, அதுக்கு எந்த விதத்தையும் காயம் ஏற்பட்டுறக்கூடாது, நம்ம நசிக்கிடக்கூடாது, நம்ம த வெயிட் எதுவும் பேபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நான் கொடுக்குற அந்த கம்ஃபர்ட் குஷன் தான் இவருக்கும் கொடுத்தது. அதில் நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, எல்லா ஃபாதர்ஸும் இன்னைக்கு அவங்கக்குள்ளார இருக்கிற ஒரு குழந்தை தன்மை வெளியே எட்டி பார்த்தது
அது தானும் ஒரு குழந்தையா மாறி குழந்தைகளோட குழந்தைகளா விளையாடும் போது அவங்களோட மனநிலைக்கு தானே இருப்போம். இப்போ அந்த சின்ன குழந்தை கையில் வாங்கும் போது என்ன ஒரு ஃபீல் இருந்திருக்குங்கிறத நானுமே அப்படிதான் யோசிச்சு பார்க்குறேன். இது கூட சேர்ந்து ஐ திங்க் உங்க ஸ்மைல், உங்க சிக்னேச்சர் ஸ்மைல், பிகாஸ் இவ்வளவும் தான் அது இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு. அதெல்லாம் தாண்டி நிறைய ஃபாதர்ஸ் கனெக்ட், பிகாஸ் பிரெக்னன்சி அப்படிங்கிறது நம்ம மதர்ஹுட் பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம், பட் ஃபாதர்ஹுட் அப்படிங்கிற இன்னொரு ஆஸ்பெக்ட் இருக்கு அப்படிங்கிறது இது நிறைய பேருக்கு இது ஒரு ஐ ஓப்பனிங்கான விஷயமா கண்டிப்பா. இருந்திருக்கும். சரண்யா, இன்னைக்கு நீங்க எனக்கு எத்தனை டைட்டில் கொடுக்குறீங்கன்னு பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து People's பீப்புள்ஸ் ஃபேவரட்னு சொன்னீங்க, அப்புறம் வந்து சிக்னேச்சர் ஸ்மைல்னு சொன்னீங்க. நான் எங்கேயாவது வந்து சிக்னேச்சர் வேணா நான் சொல்லல, ஐ மீன் இது என்னோட எல்லாரோடைய ஒரு டைட்டில் தான். இது வந்து பீப்புளோட டைட்டில் தான் பீப்புள்ஸ் ஃபேவரட். இல்ல. ஸோ நீங்களுமே சிரிச்சா அழகா இருக்கிறீங்க. இதயத்துல இருந்து சிரிக்கும் போது எல்லாரோட Yes, ma'am. ஸ்மைலும் அழகா தானே இருக்கும். ஓகே, ஃபாதர்ஹுட்டை பத்தி பேசும்போது நாம எங்க கனெக்ட் ஆகுறோம்னா, அதாவது எல்லார் வீட்லயுமே ஃபாதர்ஸ் வந்து ஈக்குவலா வந்து குழந்தைய வளர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா அந்த குழந்தைய பிடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. நீ எல்லாமே நான் உனக்கு எல்லாமே எடுத்து வைக்கிறேன், எல்லாமே உனக்கு சப்போர்ட் பண்றேன், பட் அதை தாண்டி நீங்க வந்து என்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்து குழந்தை தூக்குறதா இருக்கட்டும், தோல்ல போட்டு தட்டுறதா இருக்கட்டும், நம்மளை விட எக்ஸ்ட்ரா ஜென்டல் கேரிங் கிடைக்கும் குழந்தைக்கு. போட்டுற போறோமோ இல்லை இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் வச்சதுட்டு இல்லைப்பா எனக்கு பயமா இருக்குன்னு கொடுக்குற ஃபாதர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அல்டிமேட் பேரண்ட்ஹுட்டுங்கிறது தாய்மை மட்டுமே கிடையாது, இப்போ தந்தையும் சேர்ந்துங்கிறது தான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேரண்ட்ஹுட். அந்த பேரண்ட்ஹுட்டில் இந்த ஃபாதர் மூமெண்ட் வந்து கொஞ்சம் இப்போ வெளியே தெரிஞ்சிருக்குது. அதுக்கு நானும் ஒரு ரீசன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கு. ஆக்சுவலா நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்ப ஷிவர் ஆயிட்டாரு, பட் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க தோல்ல போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பொசிஷன் பிகாஸ் அங்கதான் அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாரு, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு. நீங்களும் சொல்லியிருப்பீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் அதெல்லாம் அவர் திரும்ப அதை பார்க்கும் போதே ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த பொசிஷன் மாத்த சொன்னதுக்கு அப்புறம் அது எப்படி மேம் இருந்துச்சு அது அவருக்கு? அவருக்கு அதுக்கப்புறம் ஏன்னா குழந்தை பால் குடிச்சதுக்கு அப்புறம் தோல்ல போட்டு தட்ட சொல்லுவோம், பர்பிங் பண்ண சொல்லுவோம். அதை இண்டிவிஜுவலா அந்த மதரே தோல்ல போட்டு தட்டி பர்ப் பண்ணி படுக்க வச்சு குழந்தைய தூங்க வைக்கிறதுங்கிறது அதுவே ஒரு டாஸ்க் ஆயிடும். அப்பதான் வந்து ஃபாதரோட சப்போர்ட், ஹஸ்பண்டோட சப்போர்ட் அப்படி நம்ம பார்க்கணும். ஒரு ஹஸ்பண்டோட சப்போர்ட் டெலிவரியோட முடிகிற விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும் போது தோல்ல போட்டு தட்டுறதுங்கிறது அந்த அணைப்பு, அந்த இப்படிதான் இருக்கும் ஒரு குழந்தைய தோல்ல போட்டு தட்டினா அப்படிங்கிறத நான் அங்கே ஆக்சுவலி அவருக்கு அது ஒரு சின்ன ஒரு கம்ஃபர்ட் குஷனும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். செகண்ட் அவர் தோல்ல போட்டு தட்டினதுக்கு அப்புறம் என்கிட்ட கொடுக்கும் போது தலை பார்த்து பத்திரம் எனக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. Did you notice that? அதை நீங்க கவனிச்சீங்களான்னு எனக்கு தெரியும். நீங்க கரெக்டா பிடிக்கிற மாதிரி. Right. Yeah, I understand. Thank you so much. Please. Right. Okay. ஃபர்ஸ்ட் வந்து அவர் தான் பயந்தாரு. நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டே இருந்தவங்க தோல்லெல்லாம் போட்டு தட்டினதுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் இந்த மொமெண்ட்டு நீங்கள் இதை இப்போ ஃபீல் பண்ணலன்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் இந்த மொமெண்ட்டை நீங்கள் லிவ் பண்ணுங்கள். திருப்பி போய் இந்த மொமெண்ட்டை போய் ரீலிவ் பண்ண முடியாது. ஸோ தோலில் போட்டு தட்டினதுக்கப்புறம் அவருக்கு அந்த பாண்டிங்காக தன்னோட குழந்தை தன்னோட பேபி அப்படி இருக்கும் போது சரி கொடுங்க நான் மதரோட கொண்டு வரேன்னு கேட்டப்போ தலை பிடிச்சி பத்திரம் பார்த்து அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு இருந்தாரா. எனக்கு சீரியஸ்லி தேர் ஐ நியூ தட் ஹி காட் ஹவு டு ஹோல்ட் த பேபி அண்ட் குழந்தைய எப்படி தோல்ல போட்டு தட்டணும் அப்படிங்கிறத எனக்கு ஓகே ஹீஸ் கோயிங் டு மேக் அன் அல்டிமேட் ஃபாதர் ஃபார் த பேபி அண்ட் எக்ஸலண்ட் ஹஸ்பண்ட் ஃபார் த வைஃப். அந்த சப்போர்ட்டை அவர் கண்டிப்பாக கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான். என்னோட கப்புள்ஸ் இங்கே வரும்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லாரையுமே இப்போ அட்வைஸ் பண்ணுறது, ஓவர்சீஸாக இருந்தால் நான் ஒன்றுமே சொல்லவே மாட்டேன், பட் இன் ஸ்டேஷனாக இருந்தால் ப்ரெக்னென்ட் மதர்ஸ் வில் ஆல்வேஸ் கம் அண்ட் மீட் மீ ப்ளீஸ். நான் ரெக்வஸ்ட்டும் பண்ணுவேன் எனக்கு ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு வாங்க. ஏன்னா தேர் ஜேர்னி ஆஃப் ப்ரெக்னென்சி ஸ்டார்ட்ஸ் அலாங் வித் த ஹஸ்பண்ட் ஓன்லி. மேல் பார்ட்னர் இல்லாமல் நான் வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் ஒய்ஃபை மட்டும் பார்த்துட்டு நான் எதையும் ப்ரிஸ்கிரைப் பண்ண
நானே அனுப்புறது கிடையாது. சிம்பிள் ரீசன், அங்கே டயட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன கிடைக்கணுன்ற ஒரு டயட்ரி அட்வைஸு, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை எக்ஸசைஸாகவே இருக்கட்டுமே, நான் சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைசஸில் கொஞ்சம் நார்மல் டெலிவரி ஆகுதுங்கிறாங்க. அது நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேன், ஸ்குவாட்டை பண்ணுங்கன்னு சொல்கிறேன், அதை ஹஸ்பண்ட் கையை பிடிச்சி பண்ணுங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து, ஸோ த பாண்டிங்கை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன். அண்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி தட் வைஃப் இஸ் ப்ரெக்னென்ட் அண்ட் யூ ஷுட் கெட் அலாங் வித் ஹருங்கிறது தான். அண்ட் இப்போ அதை பத்தி பேசும்போது இன்னும் நீங்க சொல்லும் போது தான் ஞாபகம் வந்து, அவர் கொடுக்கும் போதே வந்து நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னாரு. ஏன்னா யூஸ்வலா டாக்டர்ஸ் தானே சொல்லுவாங்க இந்த டைம்ல வைஃபை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு. அவரு வந்து உங்களை நீங்க பாத்துக்கோங்க. ஐயோ, இஸ் சச் எ லவபிள் ஹஸ்பண்ட். அதான் நான் சொல்றேன், நீங்க பாத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பாத்துக்கோங்க. பின்னாடி உங்க மேல அவ்வளோ ட்ரஸ்ட் இருக்குல்ல, பிகாஸ் அதுதான் அல்டிமேட்டான விஷயம். ஓகே, சுகன்யா மேம் அவங்க பாத்துப்பாங்க, நல்லா பாத்துப்பாங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு கண்மூடித்தனமா உங்க மேல வச்சிருக்க ட்ரஸ்ட். ஆனா அதை நீங்க பில்ட் பண்ணீங்க. எஸ் சரண்யா, உண்மையை சொல்லணும்னா மேபி நீங்கள் சொல்கிற போர்ஷனில் நான் கொஞ்சம் வேணாம் பாட்டா ஒத்துக்கிறேன். ட்ரஸ்ட்டை நான் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நம்பிக்கைங்கிறத நான் கொஞ்சம் அப்படியே கேஷுவலாக எடுத்துக்கிறது கிடையாது. ஐ டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட், அப்படி வச்சுக்கலாமே. அதை ரொம்ப யதார்த்தமாக, ஓகே வந்துட்டாங்க, நீங்கள் டெலிவரிக்கு வந்துட்டாங்க, இல்லை என்கிட்ட ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்துட்டாங்க, ஓகே நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம ஸ்டாஃப் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், அப்படிலாம் கிடையாது. அவங்க என்கிட்ட வந்துட்டாங்கன்னா ஐ டேக் தம் அண்டர் மை விங்ஸ். என்னோட இறகுகள் கீழே எடுத்து அவங்கள அவ்வளோ பத்திரமா பாதுகாத்து டெலிவரி பண்ணி கையில் கொடுக்குற வரைக்கும் எனக்கு அவங்களோட எவ்ரி கப்புள், நாட் ஓன்லி தட் பர்டிகுலர் கப்புள், எல்லா கப்புள்ஸ்க்குமே அவங்க குழந்தைய கையில் ஆரோக்கியமாக கொடுத்து அந்த சிரிப்பை பார்க்கும் போது தான் மை டே இஸ் ஃபுல்ஃபில்ட். ஒரு நைஸ் கான்வர்சேஷன். எப்பவுமே இதான் சொல்லலாம், நான் கிட்ட பேச ஆரம்பிச்சு அது முடிக்க மனசே வராது. பட் டைம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால இல்லை சார், எனக்கே இன்னைக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கு. அதான் 224 மில்லியன் வியூஸ், ஃபாதர்ஹுட்னு பேசும்போது கண்டிப்பா இதுல எங்க அப்பாவை பத்தி நான் பேசியே தீருவேன். கண்டிப்பா அப்பா பக்கத்திலே இருக்காரு. ஓகே, எங்க அப்பா வந்து லைக் நாங்க 2 கேர்ள்ஸ். அப்போ எங்க அப்பா எங்களை தூக்கி கொஞ்ச நாட்கள் எங்க அம்மா வந்து எம்டி படிக்கிறதுக்காக எங்க அப்பாவோட கேர்ல தான் நாங்க ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2 இயர்ஸ் நாங்க இருந்தோம். சின்ன குழந்தைங்கள் நாங்கெல்லாம். அப்பாவும் டாக்டரு. ஸோ என்னையும் எங்கள் அக்காவையும் கண்ணுக்குள்ளார வச்சு பார்த்துக்கிட்டாங்க, நெஞ்சில் வச்சு தாங்கினாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த சின்ன அந்த சில மெமரிஸ் வில் ஸ்டிக் ஆன் வித் யூ. இல்லை அந்த அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு பீச்சுக்கு போகணுன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு டயர்டாக அவங்க ஒர்க் முடிச்சுட்டு வருவாங்க, அப்பையும் நான் கூப்பிட்டுக்கிட்டு என்னை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போங்க. அங்கே எனக்கு வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸ் எங்கள் அம்மா குழந்தை நாங்கள் பிறந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 4-5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக எங்கள் அப்பா தான் அம்மாவையும் ஹையர் எஜுகேஷன் பண்ண சொன்னது. அம்மா வந்து சென்னைக்கு அனுப்பியாச்சு. ஸோ நாங்கள் வந்து வி வர் ஸ்டேயிங் இன் நாகப்பட்டினம். அப்போ வந்து எங்கள் அப்பா தான் எங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் ரைஸ் பண்ணது. அந்த 2 இயர்ஸ் மெமரிஸ் ஆர் ஸ்டில் க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் செகண்ட் வந்து இதில் நான் விட்டு கொடுக்காத ஒரு விஷயம், நான் எத்தனை பேர்கிட்ட நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. மேபி என்னோட நெருக்கமான ஒரு ஹேண்ட்ஃபுல் பேருக்கு தான் தெரியும். அதாவது இந்த படத்தில் ஜோதிகாவை வந்து திட்டுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ வந்து மனோரமா அம்மா வந்து எட்டி பார்ப்பாங்க, யார் என் பொண்ணை வந்து ஸ்நேகிதியை படத்தில் குறை சொல்லுவாங்க. வீவரோல் ஹாஸ்டலில் எனக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்வென்ட்டில் வந்து நாங்கள் சேர்த்து விட்டுருந்தாங்க. அப்போ லைக் கான்வென்ட் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஆல். ஸோ த பிரின்சிபல் வாண்டட் டு டாக். ஸோ நிஜமாவே எங்கள் அப்பா வந்து லெட்டர் எழுதி வர வச்சுட்டாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன் உண்மையாகவே. எங்கடா நான் ரொம்ப திட்டு வாங்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹி ஜஸ்ட் கேம் அவுட் அண்ட் செட், லீவ் இட் இஸ் ஆல் ரைட். இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட இருக்கிற ஒரு வார்த்தை, என் பசங்களுக்கு நான் சொல்கிறது, அவங்க வருத்தப்பட்டு இருக்கும்போது லீவ் இட் இட்ஸ் ஆல் ரைட். அதுதான் இப்போ நம்ம ஸ்டைலாக நம்ம லாங்குவேஜில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. பரவாயில்ல விட்றா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ மை ஃபாதர் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. சூப்பர். அவன் அப்போட பேரு டாக்டர் ஜெயராமன். எங்க அம்மா பேரு டாக்டர் சரஸ்வதி ஜெயராமன். ஐ திங்க் a big clapsல அவங்களுக்கு 2 பேருக்கும் என்னோட இதயத்துல இப்படி இந்த லாங்குவேஜ் கூட எங்க அப்பாவுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் ஐ நோ when I bow down, my அப்பா realizes that I need a foreheadல இங்க உச்சி நுகர்ந்து முத்தம் கொடுக்கிறது.
so much to learn from you மேம். எல்லாத்தையும் தாண்டி மெடிசன் அதில் வச்சிடலாம், அது தாண்டி நான் லைஃப் லெசன்ஸ் நான் சொன்னல அவ்வளோ இருக்கு உங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் வீடியோஸ் போடுறது நிறுத்திடாதீங்க, வீடியோஸ் போட்டுட்டே இருங்க. அண்ட் நீங்க நிஜமாவே நீங்க வீடியோஸ் போட்டு நிறுத்திட்டீங்கன்னா எல்லாரும் கிளம்பி உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க, எங்க ஏன் வீடியோஸ் போடுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சரண்யா, அப்படிலாம் இல்ல. நிஜமா ஓகே, நான் வந்து இது நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கிறேன், நான் கொஞ்சம் ஒத்துக்கிறேன். தேங்க்யூ சரண்யா, ஒத்துக்க வச்சதுக்கு. ஓகே, நீங்களுமே என்னை இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ நேரம் என்னோட மெமரிஸாக இருக்கட்டும், என்னோட ஜேர்னியாக இருக்கட்டும், அந்த பேரண்ட்டோட ஜேர்னியாக இருக்கட்டும், அவங்கள நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஃபைனலாக ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ரெட் நூல் அப்படின்றதுல நீங்கள் மக்களுக்கு கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஃபாதர்ஹுட். ஸோ அதை நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சதே பெருசு. அதுக்கே நான் உங்களுக்கு இதயத்திலிருந்து இப்படி வேணா லவ் ஹார்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்படி வேணா கொடுத்துக்கிறேன். எஸ், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கான்வர்சேஷன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். முகம் தெரியாத மனிதர்கள் என் மீது காட்டுகிற அன்புக்கு இதயத்திலிருந்து நன்றி. வணக்கம், டாக்டர் சுகன்யா சரவணகுமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.